எதிர்பார்க்காம கிரிக்கெட்ல நடந்த உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2025ல இந்தியா இங்கிலாந்தும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் டிராவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. கடைசி நாள்ல இந்தியா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் களத்துல இருந்தாங்க. ரெண்டு பேருமே செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அது கடைசி நாள் அப்படிங்கறதால டிரால முடிச்சுக்கலாம், கையை கொடுத்துட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் கெஞ்சி கேட்பாரு. ஆனா ரெண்டு பேரும் கையே கொடுக்க மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து காண்டான பென் ஸ்டோக்ஸ், உனக்கு 100 அடிச்சே ஆகணுமா, நீ பென் டக்கெட்டுக்கு எதிராக 100 அடிக்க போறியா, இவங்களுக்கு எதிராக 100 அடிக்க போறியா, இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதையெல்லாம் கண்டுக்காம ஜடேஜா, நான் என்னையா பண்றது, நான் ஆட வந்திருக்கேன், ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருந்தாரு. ஸ்டோக்ஸும் ஹாரி ப்ரூக்கு பென் டக்கெட்டுக்கே பவுலிங் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒருவேளையா ஜடேஜாவும் செஞ்சுரி அடிச்சிருவாரு. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாரி ப்ரூக் அப்பாடா முடிச்சிட்டாங்க, வெளியே கிளம்பி போயிருவாங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு கை கொடுக்க வந்திருப்பாரு. ஆனா வாஷிங்டன் சுந்தர் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. அதை பார்த்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே சாக்கு, யோ வாஷிங்டன் சுந்தர் நீயும் செஞ்சுரி அடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கட்டி நின்று இருப்பாங்க. கையை கொடுன்னு சொல்லி இங்கிலாந்து டீம் மொத்தமுமே சுந்தர் ஜடேஜா கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருமே செஞ்சுரி அடிச்சிருவாரு. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா சாயந்தரம் நேரம் தான் சுந்தர் ஜடேஜாவை வெளியவே போயிருப்பாங்க. அதை பார்த்த பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ காண்டாயிருவாங்க. நம்பர் 2, நம்ம சூரியகுமார் யாதவ், நான் ரோஹித் சர்மாவுடைய சிஷியன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்ச தருணம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவர் ரோஹித் சர்மா 2023ல நியூசிலாந்துக்கு எதிராக ஆடிட்டு இருக்கும்போது டாஸ் போட்டுருவாங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ரோஹித் சர்மா அவர் என்ன டிசைட் பண்ணிட்டு வந்தாரோ அதையே மறந்துருப்பாரு. பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குழம்பிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருப்பாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுதான் பவுலிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது பார்க்கறதே காமெடியா இருந்திருக்கும். நாங்க நிறைய பேசணும், அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம சூரியகுமார் யாதவும் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா 2025ல நடந்த ஏசியா கப்ல ஓமனுக்கு எதிராக நடந்த போட்டியில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் கேட்பாங்க. அதுக்கு சூரியகுமார் யாதவ், நாங்க 2 சேஞ்ச் பண்ணிருக்கோம், யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் பேர் தெரியாமலே குழம்பி போய் அந்த இடத்துல நின்று இருப்பாரு. அது பார்க்கிறதுக்கே காமெடியா இருந்துச்சு. அதுக்கு அவரே நான் ரோஹித் சர்மாவை மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ரோஹித் சர்மா சிஷியன் தான். நம்பர் 3, தப்ரிஷ் ஷம்சி தாங்க செலிப்ரேஷன் பண்றதுலே கிங்னு சொல்லலாம். மேஜிக் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிதான் விக்கெட் எடுத்த உடனே ஷூல ஃபோன் கால் போடுற செலிப்ரேஷன் ஒன்று அடிக்கடி பண்ணுவாரு. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு 2021ல பண்ணும்போது டக்குன்னு அவர் ஃபோன் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஷூவை கீழே போட்டு போயிட்டாரு. அதை அவருடைய டீம்மேட்டான வேன் பில்ஜன் அப்படிங்கிறவர் எடுத்து வச்சிருவாரு. அவர் ஷூவை தேடிட்டு இருக்கும்போது இவர் சட்டக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு அந்த பக்கம் ஓடியே போயிருவாரு. ஷூ எங்கடா, ஷூ கொடுங்கடா, நான் பவுலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்ரிஷ் ஷம்சி அவருடைய ஷூவை தேடிக்கிட்டு இருப்பாரு. அது பார்க்கறதுக்கே காமெடியா இருந்திருக்கும்.